வணக்கம் ரவி. காட்பாடி காந்தி நகர் பகுதியில் திமுக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் வீட்டில் இன்று காலை அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆய்வுக்காக அந்த பகுதிக்கு வந்திருந்தனர். அப்போது துரைமுருகன் வீடும் அது மட்டும் இல்லாமல் கதிரானந்த், அதாவது வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்தர் வீடுமான அந்த வீடானது பூட்டியிருந்த நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் உள்ளே செல்ல முடியாமல் கடந்த 7 மணி நேரமாக துரைமுருகன் வீட்டின் வளாகத்தில் அமர்ந்திருந்தனர். இந்த நிலையில் கதிரானந்திடம் இமெயில் மூலமாக தகவலானது தெரிவிக்கப்பட்டு அதன் பிறகு கதிரானந்த் அவர்கள் ரிட்டன் இமெயில் அனுப்பப்பட்டதன் காரணமாக தற்போது அவருடைய வீட்டில் தற்போது அதாவது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது ஆய்வு செய்வதற்காக உள்ளே சென்றிருக்கின்றனர். கடந்த 7 மணி நேரமாக அதிகாரிகள் யாரும் உள்ளே செல்லாமல் வெளியவே காத்திருந்தனர். அதுக்கான காரணம் அதாவது யாராவது உள்ளே செல்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும். உடன் யாராவது இருந்தால் மட்டுமே வீட்டிற்குள் சென்று சோதனை செய்ய முடியும். ஆகவே நாங்கள் காத்திருக்கிறோம். அதாவது அந்த உத்தரவு வரும் வரை நாங்கள் வெளியவே இருப்போம் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே தெரிவித்திருந்தனர். அதன்படி கதிரானந்திடம், அதாவது வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்திடம் அதற்குரிய தகவலானது வந்தவுடன் இங்கிருக்கக்கூடிய வேலூர் துணை மேயர் சுனில் மற்றும் திமுக நிர்வாகி ஒரு 2 பேர் கொண்டு அவர்கள் உள்ளே அழைத்து சென்று அவர்களிடம் கையொப்பம் வாங்கி கொண்டு அதன் பிறகு தற்போது உள்ளே செல்வதற்கு அனுமதியானது வழங்கப்பட்டன. அந்த அனுமதி வழங்கப்பட்ட உடனே தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சுமார் 5க்கும் மேற்பட்டோர் தற்போது உள்ளே சென்றிருக்கின்றனர். வெளியே பார்த்தோமானால் துப்பாக்கி ஏந்திய மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் தற்போது 10க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது அதிகாரிகள் உள்ளே போயிருக்கக்கூடிய நிலையில உள்ளே நடக்கக்கூடிய சோதனைகள் குறித்து தற்போது வரை முழுமையான தகவல் எதுவும் கிடைக்கப்படவில்லை. இருந்த போதிலும் இந்த பகுதியில் இந்த அமலாக்கத்துறை சோதனை நடைபெறுவதன் காரணமாக திமுக நிர்வாகிகள், திமுக தொண்டர்கள் என அதிக அளவு இந்த பகுதிக்கு வந்திருக்கின்றனர். இதனால் இந்த பகுதியில் அசம்பாவிதம் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்காக காவல்துறையினரும் தற்போது இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரிடம் சில நேரங்களில் வாக்குவாதம், இது போன்ற பிரச்சனைகளும் தற்போது இந்த பகுதியில் ஏற்படுகின்றன. மேலும் செய்தியாளர்கள் செய்தி சேகரிக்க கிட்டே சென்றால் அந்த அதிகாரிகள் தடுத்து நிறுத்துவதாகவும் மேலும் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதாகவும் சில பிரச்சனைகளும் தொடர்ந்து ஏற்பட்டிருந்தன. இருந்த போதிலும் 7 மணி நேர காத்திருப்புக்கு பிறகு தற்போது அதிகாரிகளுக்கு அனுமதியானது வழங்கப்பட்டு தற்போது வீட்டுக்குள் சென்றிருக்கின்றனர். இதன் பிறகுதான் தெரிய வரும் இதற்கான உள்ளே சென்றக்கூடிய அதிகாரிகள் என்ன அதாவது சோதனை ஈடுபடுகிறார்கள் என்று. முதற்கட்ட தகவலானது அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முந்தைய நாடாளுமன்ற தேர்தல், அதாவது 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வேலூரில் நாடாளுமன்ற உறுப்பினராக கதிரானந்த் பங்கு பெற்றார். அப்போது தேர்தலின் போது பணம் பட்டுவாடா செய்யப்பட்டதாக கதிரானந்துக்கு நெருக்கமான, அதாவது வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்தருக்கு நெருக்கமான திமுக நிர்வாகி பூஞ்சலை சீனிவாசன் வீட்டில் 11 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டன. அது தொடர்பான வழக்கானது நீதிமன்றத்தில் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பாகத்தான் தற்போது அதாவது அமலாக்கத்துறை வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்தர் வீட்டில் சோதனைக்கு வந்திருப்பதாக முதல்கட்ட தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இருந்த போதிலும் இந்த சோதனையானது எதற்கான என்பது முழு விவரமானது தெரியவில்லை. தற்போதுதான் அமலாக்கத்துறை 7 மணி நேர காத்திருப்புக்கு பிறகு உள்ளே சென்றிருக்கிறார்கள். அவர்கள் இந்த சோதனை முடித்து வெளியே வந்த பிறகுதான் இவர்கள் எதற்காக சென்றிருக்கிறார்கள், இதுக்கான சோதனைக்கான நோக்கங்கள் என்ன அனைத்துமே தெரிய வரும். இருந்த போதிலும் இந்த பகுதியில் திமுக நிர்வாகிகள் அதிக அளவு காத்துக் கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கு உணவுகளும் கொண்டு வரப்பட்டு கொடுக்கப்பட்டிருந்தன. தற்போது அந்த சோதனையானது தொடங்கப்பட்டிருக்க நிலையில் இந்த பகுதியானது மிகவும் பரபரப்பாக காணப்படுகிறது. ரவி.